தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவோட முடிவில் சேனல் ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் நீங்கள் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இதான் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ரெக்யர்மெண்ட் போர்ட்டல். இந்த போர்ட்டலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி இந்த போர்ட்டலில் வந்துடுங்க. வந்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், ப்ளீஸ் கிளிக் ஹியர் ஃபார் லாகின் அண்ட் அப்ளை ஆன்லைன் இருக்கு இல்லையா. ஸோ இதில் பாருங்கள் ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா ரிஜிஸ்டர் யுவர் செல்ஃப் அப்படின்னு வந்திருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி கேட்டிருப்பாங்க. உங்களோட இமெயில் ஐடி நீங்கள் கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களோட மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க. இந்த மொபைல் நம்பருக்கு மெசேஜ்லாம் வருங்க. ஸோ அதனால் கரெக்டான நம்பராக பார்த்து கொடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்ககிட்ட கரெக்டான நம்பர் இருந்தால் உங்கள் வீட்டில் இருக்கவங்க நம்பரை கூட எடுத்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இந்த நம்பர் ரீசார்ஜில் இருக்கணும். இதுக்கு மெசேஜ் வரணுங்க. அடுத்து உங்களோட நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நேமை பொறுத்தளவுக்கு உங்கள் 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி பேர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களோட 10th மார்க் ஷீட் இல்லைனா உங்கள்கிட்ட இருக்க டிசியோ இல்லை ஏதோ ஒரு கவர்மெண்ட் ப்ரூஃபில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுத்துக்கோங்க. இனிஷியலை பொறுத்தளவுக்கு உங்கள் இனிஷியல் என்னவோ அதை இங்கே கொடுத்துக்கோங்க. அடுத்து ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. 12 டிஜிட் ஆதார் நம்பரு. இதை பொறுத்தளவுக்கு உங்கள் ஆதார் கார்டு நம்பரை நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. எதையும் மாற்றி என்ட்ரு பண்ணிடாதீங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணி ஆதார் கார்டு நம்பர் என்ட்ரு பண்ணிட்டு பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பாஸ்வேர்டு, அதே பாஸ்வேர்டை திருப்பி கொடுத்து கீழே கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் கீழே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு கேப்சா கோடு இருக்கு இல்லையா. இது கேபிட்டலில் இருந்தால் கேபிட்டலில், ஸ்மாலில் இருந்தால் ஸ்மாலில் இருக்கிற மாதிரி கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள், ரெஜிஸ்டர்ட் சக்ஸஸ்ஃபுல்லி, ஓடிபி ஆக்டிவேஷன் எஸ்எம்எஸ் ஹஸ் பீன் சென்ட் டு ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர்னு வந்திருக்கும். ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போது இந்த இடத்துல பாருங்கள் லாகின் அண்ட் அப்ளை ஆன்லைன் இருக்கு இல்லையா. இந்த ஆப்ஷன் இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்த இமெயில் ஐடியை யூசர் நேமாகவும் நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியும் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ என்ட்ரு பண்ணி முடிச்சுட்டு கீழே அதே மாதிரி கேப்சா கோடு இருக்கும், அதையும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ அதையும் கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த சப்மிட் ஆப்ஷனை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. லாகின் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ணுறீங்கன்னு, உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்ட் வேணுமோ நீங்கள் அந்த டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த மாவட்டம் வேணுமோ அந்த மாவட்டத்தை தேர்ந்தெடுத்து அதில் நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்ட்டுக்கு நேராக அப்ளை அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த போஸ்ட்டுக்கு நேராக அப்ளை அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜில் வந்திருப்பீங்க. ஃபஸ்ட்டு உங்களோட தனிப்பட்ட தகவல்கள் கேட்டிருக்காங்க. அதில் எடுத்தோடனே நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி காட்டியிருக்கோம். ஸோ இப்போ ஒரு வேளை நீங்கள் மல்டிபிள் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீபோர்டில் கண்ட்ரோல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்னென்ன ஆப்ஷன் இருக்கோ நீங்கள் எல்லாத்துக்கும் கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இப்போ எக்ஸாமினர், சீனியர் பாலிஃப் ரெண்டுக்குமே அப்ளை பண்ணுறீங்கன்னா ரெண்டையும் கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை எக்ஸாமினர் மட்டும்னா எக்ஸாமினர் மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. ரெண்டுக்குமேனா ரெண்டையும் கூட கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் நம்பரு, எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ணுறீங்கன்னு கேட்டிருக்கும். அடுத்து உங்களோட இனிஷியல் கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி நேம் வந்திருக்கும். அடுத்து டேட் ஆஃப் பர்த் கேட்டிருப்பாங்க, பிறந்த தேதி. இது உங்களுடைய 10th 12th அல்லது 8th சான்றிதழில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அதை பார்த்து அதே மாதிரி வருஷம் செலக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி மாதம் செலக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி தேதியும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வயசு என்னங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கும். ஸோ வந்துருச்சான்னு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் ஜெண்டர், பாலினம் கேட்டிருப்பாங்க. இதை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஆண்னா ஆண், பெண்ணா பெண்ணு, 3ஆம் பாலினம்னா 3ஆம் பாலினம்னு கொடுத்துக்கலாம். அடுத்து நீங்கள் திருமணம் ஆனவரா அப்படின்னு மேரிஷியல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் மேரிட்னா மேரிடு, அன்மேரிட் ஒருவேளை திருமணம் ஆகலைன்னா அன்மேரிடுனும், ஒருவேளை டிஸ்ட்ரிபியூட் விடோவாக இருக்கீங்கன்னா விடோன்னும் கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் மேரிடுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட ஸ்போஸ் அதாவது மனைவி அல்லது கணவர் பேர் கொடுக்கணும். பெண்ணாக இருந்தால் கணவர் பேரும், ஆண்களாக இருந்தால் மனைவி பேரும் கொடுக்கணும். ஸோ அதை கொடுத்துக்கோங்க. மனைவி பேரை இனிஷியலோட கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே பாருங்கள் ஸ்போஸ் ஆக்குபேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது உங்களோட கணவர் அல்லது மனைவியோட தொழில் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒருவேளை மனைவியாக இருந்தால் ஹவுஸ் ஒய்ஃபாக கூட இருக்கலாம். ஸோ ஹவுஸ் ஒய்ஃப்னா ஹவுஸ் ஒய்ஃப்னு கொடுத்துக்கோங்க. ஒருவேளை கணவராக இருந்தால் கணவர் என்ன பிஸ்னஸ் பண்ணுறாரோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்து விண்ணப்பதாரோட பிறந்த இடம் கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்களோ அந்த ஊரோட பேரை கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களோட சொந்த மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க.
பேசிக்காக நம்ம தமிழ்நாட்டை சார்ந்தவங்களாக தான் இருப்போம், அதனால் தமிழ்நாடுன்னு கொடுத்துட்டு அடுத்து உங்களோட சொந்த மாவட்டம் எதுன்னு கேட்குறாங்க, உங்கள் சொந்த ஊர் எதுன்னு கேட்குறாங்க, உங்களோட பெர்மனண்ட் அட்ரஸ் எங்கே இருக்கோ இல்லை உங்கள் சொந்த ஊர் எங்கே இருக்கோ அதை கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களோட தந்தை பேர் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு தந்தையோட இனிஷியல் கேட்டிருக்காங்க, தந்தையோட இனிஷியலை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தந்தையோட பேரை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. இதுவுமே முடிஞ்ச அளவுக்கு 10th அல்லது 8th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரியோ இல்லை உங்கள் டிசியில் இருக்கிற மாதிரியோ கொடுத்துக்கோங்க. அதுக்கு கீழே போனீங்க அப்படின்னா தந்தையோட தொழில் கேட்டிருக்காங்க, தந்தை என்ன தொழில் பண்ணுறாரு அப்படிங்கிறத கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அடுத்து அதே மாதிரி தாயாரோட பேர் கேட்டிருக்காங்க, அதே மாதிரி அவங்களோட தொழில் கேட்டிருக்காங்க, ரெண்டையும் கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களோட தாய்மொழி கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ உங்கள் தாய்மொழி வந்து தமிழ்னா தமிழ்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இதே வேறு தாய்மொழியை சார்ந்தவங்களாக இருந்தால் நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். அடுத்து இந்த இடத்துல தேசிய இனம் கேட்டிருக்காங்க, நேஷ்னாலிட்டி, இதுக்கு நம்ம இந்தியன் தான் கொடுத்தாகணும், இந்தியன் தான் இருக்கும். அடுத்து உங்களோட ரிலீஜியன் கேட்டிருக்காங்க, ரிலீஜனை பொறுத்தளவுக்கு ஹிந்துனா ஹிந்து, கிறிஸ்டின்னா கிறிஸ்டின், முஸ்லீம்னா முஸ்லீம், புத்திசம்னா புத்திசம்னு கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்ககிட்ட பேன் கார்டு இருக்கான்னு கேட்டிருக்காங்க, டூ யூ ஹாவ் பேன் கார்டு அப்படின்னு. ஸோ ஒருவேளை பேன் கார்டு இருந்தால் எஸ் அப்படின்னு கொடுத்துட்டு எஸ் கொடுத்தீங்கன்னா பேனோட நம்பர் கேட்டிருக்காங்க, உங்களோட பேன் கார்டு நம்பரையும் கொடுத்துக்கோங்க. ப்ரோ என்கிட்ட பேன் நம்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் நோ கொடுத்துக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுக்கப்புறம் நீங்கள் பாஸ்போர்ட் வச்சுருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க, பாஸ்போர்ட் வச்சுருந்தா எஸ் கொடுத்து பாஸ்போர்ட் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணணும். அதாவது பாஸ்போர்ட் நம்பரு, எங்கே கொடுத்தாங்க, எந்த டேட்டில் கொடுத்தாங்க, எப்போ எக்ஸ்பிரி ஆகுது, காலாவதி ஆகும் நாள் வரைக்கும் கொடுக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் தெளிவாக கொடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்ககிட்ட பாஸ்போர்ட் இல்லை அப்படின்னா நோ அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், டூ யூ சீக்கிங் ரிசர்வேஷன் அண்டர் ப்ரையாரிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு முன்னுரிமை ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. முன்னுரிமை இருக்குன்னா எஸ் கொடுத்துட்டிங்கன்னா என்ன முன்னுரிமை அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கிராஜுவேட் முன்னுரிமை வாங்கலாம். அதே மாதிரி பீப்புள் ஹூ ஸ்டடீட் இன் பர்சன் ஸ்டடீட் இன் தமிழ் மீடியம் பிஎஸ்டிஎம் வச்சுருந்தீங்கன்னா அந்த முன்னுரிமை யூஸ் பண்ணலாம். டிஸ்ட்ரிபியூட் விடோ, இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணவங்க, இவங்க எல்லாத்துக்குமே முன்னுரிமை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் ஏதாவது ஒரு முன்னுரிமை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா நீங்களே முதல் பட்டதாரியும் ஃபஸ்ட்டு கிராஜுவேஷனாகவும் இருந்திருப்பீங்க, பிஎஸ்டிஎம்மும் வச்சுருப்பீங்க. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒன்றை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி மவுஸில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ரெண்டாவது ப்ரியாரிட்டியும் கனெக்ட் ஆகிரும். ஸோ இந்த மாதிரி உங்ககிட்ட 3 ப்ரியாரிட்டி வரைக்கும் இருந்தாலும் நீங்கள் 3 ப்ரியாரிட்டியும் கூட தாராளமாக கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை எந்த ப்ரியாரிட்டியும் இல்லை அப்படின்னா நீங்கள் நோ ஆப்ஷனை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள், உங்ககிட்ட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் என்ன கம்யூனிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க, கம்யூனல் கேட்டகரி, சாதி வகுப்பு. ஸோ இதை பொறுத்தளவுக்கு நீங்கள் எந்த சாதி வகுப்பு அப்படின்னு செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எஸ்டியா, எஸ்சிஏ, எஸ்சிஏவா, பிசியா, அன்ரிசர்வ்டுன்றது ஓசி கம்யூனிட்டி, பிசிஎம்மா, எம்பிசி, டிசியான்னு கேட்டிருக்காங்க. ஸோ எதுவோ நீங்கள் அதை கரெக்டாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் கேஸ்ட்டோட சப்கேஸ்ட் கேட்டிருக்காங்க. இப்போ உங்கள் சாதியோட உட்பிரிவு பேர் கேட்டிருக்காங்க, உங்கள் சாதியோட உட்பிரிவு என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ இதை கொடுத்ததுக்கப்புறம் அத்தாரிட்டி ஹூ இஷ்யூடு சர்டிஃபிகேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஜாதி சர்டிஃபிகேட்டை உங்களுக்கு யார் கொடுத்தது அப்படின்னு உங்கள் ஜாதி சான்றிதழ் பழசோ புதுசோ எடுத்திங்கன்னா கீழே கையெழுத்து போட்டிருப்பாங்க. மேக்ஸிமமாக தாசில்தாரோ, ஜோனல் டெப்புட்டி தாசில்தாரோ, டெப்புட்டி தாசில்தாரோ, கலெக்டரோ கையெழுத்து போட்டிருப்பாங்க. யார் இஷ்யூ பண்ணாங்க அப்படிங்கிறத மட்டும் கரெக்டாக செக் பண்ணி அவங்களோட பேரை அதை பார்த்து அப்படியே என்ட்ரு பண்ணிக்கோங்க. அவங்களோட போஸ்டிங்கை அப்படியே என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ அவங்க போஸ்டிங் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் அவங்களோட சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருப்பாங்க, சர்டிஃபிகேட் நம்பரையும் அதை பார்த்து கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்து இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் இஷ்யூவன்ஸ் ஆஃப் சர்டிஃபிகேட், அதாவது இந்த ஜாதி சர்டிஃபிகேட் உங்களுக்கு எந்த தேதியில் கொடுத்தாங்க அப்படிங்கிறத நீங்கள் என்ட்ரு பண்ணணும். ஜாதி சான்றிதழே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக கீழே பழைய ஜாதி சான்றிதழ்லாம் கையெழுத்து போட்டு அதுக்கு கீழே தேதி போட்டிருப்பாங்க. புது ஜாதி சான்றிதழெலாம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்துக்கலாம். முதல்ல தேதியை பார்த்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஆர் யூ ஒர்க்டு ஆர் ஒர்க்கிங் இன் தமிழ்நாடு ஜுடிஷியல் மினிஸ்ட்ரி சர்வீஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் தற்காலிக பணியாளர்களாக நீதிமன்றத்தில் வேலை பார்த்துருக்கீங்களான்னு பார்த்துருந்தா எஸ் இல்லை நோ கொடுத்துக்கோங்க. அடுத்து நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச், அதாவது வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செஞ்சுருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. பதிவு செஞ்சுருந்தால் அதுக்கும் எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செஞ்ச ரிஜிஸ்டர் நம்பர் கேட்டிருப்பாங்க, அந்த ரிஜிஸ்டர் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், நீங்கள் ஆல்ரெடி ஸ்டேட் அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வீஸ் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. ஒரு வேளை பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கும் எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்து அதே மாதிரியே இன்னொன்று கேட்டிருக்காங்க பாருங்கள், மாநில அரசின் பணியாற்றி ஆட்குறைப்பு காரணமாகவோ அல்லது ஒழுங்கு நடவடிக்கை நீங்களாகவோ வேறொரு காரணத்திற்காகவோ
பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டீரான்னு கேட்டிருக்காங்க. அதாவது உங்களால் டிசிப்ளினரி ஆக்ஷனோ இல்லை ஷார்ட்டேஜ்னால ஏதாவது ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கும் நோ கொடுத்துக்கோங்க. இது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எஸ் கொடுங்க, நோ கொடுத்துக்கோங்க. அடுத்து நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனான்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்குற மாதிரி இருக்கும். எப்போ இருந்து நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக ஒர்க் பண்ணியிருந்தீங்க, எப்போ டிஸ்சார்ஜ் ஆனீங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம். இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் பாண்டட் லேபர்ஸோட கேட்டகிரிக்கு கீழே வரீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொத்தடிமை தொழிலாளர்களாக இருந்தீங்க அப்படின்னா 42 வயசு வரைக்கும் கூட அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒரு வேளை கொத்தடிமை தொழில் இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லை நோ கொடுத்துக்கோங்க. அடுத்து அதே மாதிரியே நீங்கள் ரிசர்வேஷன் கண்ட்ர டிசாபிலிட்டி ஆக்டில் வரீங்களான்னு கேட்டிருக்காங்க. அதாவது மாற்றுத்திறனாளிகள்னு கேட்டிருக்காங்க. மாற்றுத்திறனாளியாக இருந்தால் எஸ் கொடுத்துட்டு 40% அபோவ், அதாவது 40%க்கு மேலே உங்களுக்கு ஊனம் இருக்குது அப்படின்னா 40% அபோவ் கொடுத்துக்கோங்க. 40%க்கு கீழே இருக்குன்னா எஸ் பிலோ 40% கொடுத்துக்கோங்க. எதுவுமே இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், நீங்கள் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கிட்ட அவுட்ஸ்டாண்டிங் ஸ்கவுட், அதாவது குடியரசுத் தலைவரின் விருது பெற்றுள்ளான்னு கேட்டிருக்காங்க. சாரனுக்கான விருது ஒரு வேளை இருந்துச்சுன்னா எஸ் கொடுங்க, இல்லை நோ கொடுத்துக்கோங்க. அடுத்து நீங்கள் தேசிய படையின் முன்னாள் மாணவரான்னு கேட்டிருக்காங்க. என்சிசி கேடேட்டான்னு ஒருவேளை நீங்கள் என்சிசி கேடேட்டாக இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லை நோ கொடுத்துக்கோங்க. அடுத்து அதே மாதிரி பாருங்கள், ஹாவ் யூ எவர் ஸ்டடிடு ஹையர் செகண்டரி ஆர் டிப்ளமோ ஆர் அபோவ்னு கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் 10th மேலே 12th டிப்ளமோவோ அல்ல அதுக்கு மேலே டிகிரி ஏதாவது படிச்சிருக்கீங்களான்னு. ஸோ இதெல்லாம் படிச்சிருந்தா கண்டிப்பாக எஸ் கொடுத்துக்கோங்க. 10th வரைக்கும் தான் படிச்சிருக்கேன், அதுக்கு கீழே தான் படிச்சிருக்கேன்னா நோ கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு மேலே படிச்சிருந்தா எஸ் கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ் மற்றும் பெர்மனண்ட் அட்ரஸ், அதாவது தற்காலிக மற்றும் நிரந்தர முகவரி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போது தற்காலிக முகவரியை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல தங்கியிருப்பீங்க, அந்த இடத்துல உங்களுக்கு கம்யூனிகேஷன் வரணும்னு நினைப்பீங்க இல்லையா, அதை வந்து உங்கள் தற்காலிக முகவரியிலையும் நிரந்தர முகவரியில் உங்களோட பெர்மனண்ட் அட்ரஸையும் கொடுத்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ் எழுதிட்டு அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் கரெக்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் இதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறமா மூணாவதாக பாருங்கள், ஆற்று தொடர்பு கைபேசி எண்ணு கேட்டிருக்காங்க. ஒருவேளை உங்ககிட்ட இன்னொரு நம்பர் இருக்குது, இல்லை அவங்க அப்பா அம்மா கிட்ட இன்னொரு நம்பர் இருக்குன்னா அந்த நம்பரை இந்த இடத்துல நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். ஒருவேளை இருந்துச்சுன்னா என்டர் பண்ணுங்கள், இல்லைனாலும் விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்து உங்களோட ஃபோட்டோ மற்றும் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட ஃபோட்டோவையும் உங்களோட சிக்னேச்சர் கையை பற்றியும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டையும் அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த ஸ்டெப்பில் போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக சேவ் ஆகிடுச்சுங்க. இப்போது நீங்கள் இந்த ஓகே ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து கல்வி தகுதி விவரங்களுக்குள்ளே போயிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 10th சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் சர்டிஃபிகேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சான்றிதழ் வழங்கப்பட்ட நாள்னு. ஸோ எந்த வருஷம் உங்களுக்கு சான்றிதழ் தந்தாங்களோ அந்த வருஷத்தை நீங்கள் குறிப்பிட்டுக்கோங்க. அதே மாதிரி மாதம் கேட்டிருப்பாங்க, அந்த மாதத்தையும் நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அடுத்து எஜுகேஷன் போர்டு கேட்டிருக்காங்க. எந்த போர்டு அப்படிங்கிறதையும் நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. உங்களோட சர்டிஃபிகேட் எடுத்தீங்கனாலே கீழே பார்த்தீங்கன்னா எந்த போர்டு உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒருவேளை ஸ்டேட் போர்டோ தமிழ் மீடியமாக இருந்தால் தமிழ்நாடு போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் கொடுத்துக்கோங்க. அடுத்து சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க. சான்றிதழ் எண் கேட்டிருக்காங்க. உங்களோட சர்டிஃபிகேட்டோட நம்பரை கொடுத்துக்கோங்க. அடுத்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் பயிற்று மொழி கேட்டிருக்காங்க. தமிழ் மீடியம்னா தமிழ், இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ்னு கொடுத்துட்டு அடுத்து பாருங்கள் மோட் ஆஃப் ஸ்டடி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ரெகுலராக படிச்சிங்களா ப்ரைவேட்டில் படிச்சிங்களான்னு கேட்டிருக்காங்க. எதுவோ அதை கொடுத்துட்டு அடுத்து பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. எப்படி பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது? இப்போது நீங்கள் எவ்வளோ மார்க் 500 மார்க்காக இருந்தீங்கன்னா 500 மார்க்குக்கு எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படின்னு போட்டுட்டு அதை வந்து வகுத்தலில் போட்டிங்க, 5ஆல் வகுத்தீங்க அப்படின்னா உங்களோட பர்சன்டேஜ் வந்துடுங்க. ஸோ 5ஆல் வகுத்தீங்கன்னா எத்தனை பர்சன்டேஜ் வருதோ அந்த பர்சன்டேஜை குறிப்பிட்டுக்கோங்க. பாயிண்ட் பக்கத்தில் 0.2 0.3 வந்துச்சுனால அந்த 0.2 0.3யும் சேர்த்தே குறிப்பிட்டுக்கலாம். ஸோ அடுத்ததுக்கு கீழே பள்ளியோட பேர் கேட்டிருக்காங்க. இதுவுமே உங்கள் 10th மார்க் ஷீட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதில் கீழே ஸ்கூல் நேம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் என்ன நேம் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதை அப்படியே கொடுத்துக்கோங்க. நீங்களாக ஏதாவது ஒரு பேரை கொடுக்க வேண்டாம். அடுத்து கீழே ஹாவ் யூ ஸ்டடிடு தமிழ் அஸ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் இன் பார்ட் 1 கேட்டிருக்காங்க. தமிழில் ஒரு பாடமாக எடுத்து படிச்சிங்களான்னு. சமச்சீரில் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக தமிழ் ஒரு பாடமாக படிச்சிருப்பீங்க, தமிழ் மீடியமாக இருந்தாலும் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும். ஸோ எஸ் கொடுத்துக்கோங்க. இல்லை நான் சிபிஎஸ்சியில் படித்தேன்னா நோ கொடுத்துக்கலாம். அடுத்து பாருங்கள் உங்களோட ஹெச்எஸ்சி இன்டர்மீடியேட்டு அல்லது அதற்கு ஈக்குவலான குவாலிஃபிகேஷன் டிப்ளமோவோ ஏதாவது படிச்சிருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஒருவேளை அந்த மாதிரி ஏதாவது படிச்சிருந்தா நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. 12th 12th, ஐடிஐனா ஐடிஐ, டிப்ளமோனா டிப்ளமோன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ டிப்ளமோ படிச்சிங்க அப்படின்னா என்ன டிப்ளமோ அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் டிப்ளமோவில் என்ன படிச்சிங்கன்னு கொடுத்துக்கோங்க. டிகிரி முடிச்சிருந்தா டிகிரியில் என்னன்றதையும் கொடுத்துக்கோங்க.
ஸோ டிகிரியை பொறுத்தளவுக்கு அண்டர் கிராஜுவேட் டிகிரின்னு இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா பிஏவா, பிஎஸ்சியா, பிகாமா, பிடெக்கா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. என்ன டிகிரி, அதே மாதிரி என்ன டிகிரின்றதை செலக்ட் பண்ணிங்கன்னா பிஏனா பிஏல என்ன இங்கிலீஷா அது அப்படி மாதிரி அந்த மாதிரி எதுன்னு நீங்கள் கரெக்டாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் கொடுத்துட்டு அடுத்து பாருங்கள் அதே மாதிரி சான்றிதழ் வழங்கப்பட்ட நாள், என்னைக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க, எந்த காலேஜில் படிச்சிங்க, எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிங்க, அந்த சர்டிஃபிகேட் நம்பர், அதாவது உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட் நம்பரு, அதே மாதிரி தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா, ரெகுலரில் படிச்சிங்களா கரஸ்பாண்டன்ஸாக, எத்தனை மார்க், இது எல்லாத்துக்குமே கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ப்ரோ நான் 10th வரைக்கும் தான் படிச்சிருக்கேன் அப்படின்னா இந்த ஒன்றை மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு அடுத்த பேஜுக்கு போயிடலாம். 12th வரைக்கும் படிச்சுன்னா இந்த 2வது ஃபில் பண்ணிவிட்டு போயிடலாம். 12th டிப்ளமா ஐடிஐ. ஒருவேளை டிகிரி படிச்சுன்னா இந்த 3வதையும் கொடுங்க. டிகிரிக்கு மேலே நான் வந்து அடிஷ்னலாக ஏதாவது படிச்சிருக்கேன், இப்போ ஏதாவது போஸ்ட் கிராஜுவேஷன் எம்ஃபில் அந்த மாதிரி முடிச்சிருக்கேன்னா நீங்கள் அதை தனியாக கீழே இந்த இடத்துல அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் இருக்கும், அதில் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பிஜிலாம் படிச்சிருந்தா போஸ்ட் கிராஜுவேட்னு கொடுத்து என்ன கிராஜுவேஷனு, என்ன ஸ்பெஷலைசேஷனை முடிச்சிங்க, எப்போ ரிசல்ட் வந்துச்சு, ரெகுலரில் படிச்சிங்களா டிஸ்டன்ஸில் படிச்சிங்களா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கண்டிப்பாக கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்து அதே மாதிரி கீழே பாருங்கள் மொழி திறமை கேட்டிருக்காங்க. லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி ஃபஸ்ட்டு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கேட்டிருக்காங்க. தமிழ் உங்களுக்கு எழுத தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. படிக்க தெரியுமா, ரீட் பண்ண தெரியுமான்னு. படிக்க தெரியும்னா எஸ்ஸு, ரைட் பண்ண தெரியும்னா எஸ்ஸு, பேச தெரியும்னா எஸ்ஸு. அதே மாதிரி அடுத்து இங்கிலீஷு. ஸோ இங்கிலீஷ் அதே மாதிரி படிக்க தெரியும், பேச தெரியும், எழுத தெரியும்னா கொடுத்துக்கோங்க. 3வதாக பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது உங்களுக்கு மொழி தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ எடுத்துக்காட்டால் ஹிந்தி தெரியும்னா ஹிந்தின்னு கொடுத்துட்டு ஹிந்தி படிக்க தெரியுமா, பேச தெரியுமா, எழுத தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ எது தெரியுமோ அதை கொடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா தொழில்நுட்ப தகுதி விவரங்கள், அதாவது தட்டச்சு முடிச்சிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. தமிழ் மற்றும் ஆங்கிலம் முடிச்சிருந்தா எஸ் கொடுத்துக்கோங்க, முடிக்கலைன்னா நோ கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி இங்கிலீஷ் கேட்டிருக்காங்க, முடிச்சிருந்தா எஸ் இல்லை நோ கொடுத்துக்கோங்க. அப்படி முடிச்சிருந்தா சர்டிஃபிகேட் நம்பரும் எந்த தேதியில் அந்த சான்றிதழ் உங்களுக்கு வழங்கினாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் நீங்கள் கொடுக்கணும். நோனா நீங்கள் எதுவும் கொடுக்க தேவையில்லை. அதே மாதிரியே சுருக்கெழுத்து கேட்டிருக்காங்க. சுருக்கெழுத்து தெரியும்னா எஸ் இல்லை நோ கொடுத்துக்கணும். அடுத்து ஹாவ் யூ கம்ப்ளீட்டட் கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. இந்த கோர்ஸை நீங்கள் முடிச்சிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. முடிச்சிருந்தா எஸ் இல்லை நோ கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்ககிட்ட ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு வேளை தெரியும்னா எஸ் கொடுத்து அது என்ன எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறதையும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் கொடுக்குற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் வந்து ஏதாவது பிரயோஜனமாக கொடுங்க. ஏதாவது தெரியாதது, ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை தவிர வேறு எதாவது கொடுத்துடாதீங்க. எதுவுமே இல்லைன்னா நோ கொடுத்துட்டு அடுத்த பேஜுக்கு போயிடுங்க. அடுத்து பணி அனுபவம் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு. ஸோ ஒரு வேளை எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் என்ன எக்ஸ்பீரியன்ஸு, என்ன டெசிக்னேஷனில், எப்போ இருந்து எப்போ வரைக்கும் எவ்வளோ சேலரி வாங்கினீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பை கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எஜுகேஷ்னல் இன்ஃபர்மேஷன் இஸ் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ கூடுதல் தகவலுக்குள்ளே போயிருப்பீங்க. இப்போது உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவதும் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வேலை பார்க்குறாங்களான்னு கேட்டிருக்காங்க. வேலை பார்த்தா எஸ் இல்லை நோ கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி அகெயின் கேட்டிருக்காங்க, நீங்கள் மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்துலேயோ இல்லை வேறு பணியாளர் தேர்வாணையத்துலேயோ தேர்வில் கலந்துக்கிட்டு ஏதாவது உங்களை விலக்கி வச்சாங்களா, இல்லை உங்களை வந்து ஏதாவது பெர்மனெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா டிபார் பண்ணாங்களான்னு கேட்டிருக்காங்க. ஒரு வேளை இருந்தால் எஸ் இல்லை நோ கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்கள் மேலே ஏதாவது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்துருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. இல்லை எஸ் இல்லை நோ கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி பாருங்கள், ஏதாவது சுயநிதி நிறுவனத்துலேயோ தனியார் நிறுவனத்துலேயோ பப்ளிக் நிறுவனத்துலேயோ சேவை செஞ்சுருக்கீங்களா, வாலண்டியராக ஒர்க் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. வாலண்டியர் இருந்தால் எஸ் இல்லை நோ கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா என்ன டீட்டெயில்ஸ்னு கொடுக்க வேண்டியது இருக்கும். அதே மாதிரி நீங்கள் காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கீங்களா, இல்லை காவலில் வைக்கப்பட்டிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. ஜாமீனில் வந்திருக்கீங்களான்னு. அந்த மாதிரி இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லை நோ கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஏதாவது கட்சி உறுப்பினராக இருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ், நோனா நோ கொடுத்துக்கோங்க. அதாவது தேர்தலில் போட்டி போட்டிங்கன்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ், நோனா நோ கொடுத்துட்டு அடுத்து உங்களோட எஜுகேஷ்னல் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் அண்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இது எல்லாத்தையும் ஒன்றா அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் வந்து இந்த எஜுகேஷ்னல் பேஜ் இருக்கு இல்லையா, அதாவது உங்களுடைய கல்வித்தகுதி விவரங்கள் ஃபில் பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் கொடுத்தீங்களோ, அதாவது 8th 10th 12th டிகிரி வரைக்கும் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த டிகிரி வரைக்கும் இருக்க சான்றிதழ், அதோட உங்களுக்கு டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஏதாவது டைப்ரைட்டிங் இந்த மாதிரி ஏதாவது முடிச்சிருந்தீங்கன்னா அந்த சான்றிதழ், அதுக்கப்புறம் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் ஜாதி சான்றிதழ், இது எல்லாத்தையும் ஒரே பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த கன்வெர்ட் பண்ணுற பிடிஎஃப் லிங்க்குமே இருக்குது. ஸோ அதில் போய் நீங்கள் ஒவ்வொன்றையும் அப்லோட் பண்ணிங்கன்னா அதுவே டோட்டலாக கூட கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அந்த மாதிரி மொத்தமாக கன்வெர்ட் பண்ணி இதில் அப்லோட் பண்ண பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா டிசி கேட்டிருக்காங்க. கடைசியாக படித்த இடத்துலேருந்து வாங்கின டிசியை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க.
அடுத்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட், தடையில்லா சான்றிதழ். ஸோ இது வந்து நீங்கள் இப்போ அப்லோட் பண்ண தேவையில்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் அண்டு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. இது வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர் தான் அப்லோட் பண்ண போகிறாங்க. கேரக்டர் அண்டு கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டை பொறுத்தளவுக்கு அதுவுமே நீங்கள் இப்போ அப்லோட் பண்ண போகிற தேவையில்லை. ஒரு வேலை கிடச்சிருச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர்கிட்ட வாங்குற மாதிரி இருக்கும். அடுத்து அனெக்சர் ஜியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இந்த அனெக்சர் ஜி பற்றி தேவையே இல்லை. ஸோ அதனால் நீங்கள் இதையும் அப்லோட் பண்ண தேவையில்லை. ஃபஸ்ட்டு இந்த 2 ஆப்ஷனு, ஒருவேளை பிஎஸ்டிஎம் இருந்தால் அந்த 3 பிஎஸ்டிஎம்மோடு சேர்த்து அப்லோட் பண்ண பாருங்கள். ஏதாவது முன்னுரிமை கோருனீங்க அப்படின்னா முன்னுரிமைக்கான சான்றிதழை நீங்கள் பதிவேற்ற மாதிரி இருக்கும். முன்னுரிமைக்கான சான்றிதழை நீங்கள் பதிவேற்ற முயற்சி பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 4 தான், மேக்ஸிமம் வந்தால் 4 வரும். ஸோ எதுவுமே இல்லைன்னா உங்களுக்கு 2 அப்லோட் பண்ணால் போதும்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுங்கள். இப்போது இதெல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் ஆஃப் பர்சன் ஹூ டெஸ்டிஃபை அபவுட் யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய நன்மதிப்பு நன்னடத்தை பற்றி 2 பேர் அவங்களுக்கு சொல்லணும். அவங்க வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸாவோ ரிலேட்டிவ்ஸாவோ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசு அதிகாரிகளாக இருக்க தேவையில்லை. மற்றபடி யாராவது உங்களுக்கு உறவினர் அல்லாதவராக இருந்தால் போதும். ஏதாவது கொஞ்சம் சமுதாயத்தில் கொஞ்சம் மதிக்கத்தக்க கொஞ்சம் நல்லவங்களாக பார்த்து கொடுத்துக்கோங்க. அரசியல் பின்புலம் உள்ளவங்க இந்த மாதிரி கொடுக்க வேண்டாம். ஏதாவது ஸ்கூல் டீச்சரு அந்த மாதிரி உங்களோட தெரியும் இல்லையா, ஒரு பேசிக்காக அவங்கள பார்த்தாலே ஒரு மதிப்பு மரியாதை இருக்கிறவங்க மாதிரி யாராவது 2 பேரை கொடுத்துக்கோங்க. அவங்களோட டெசிக்னேஷன் கொடுத்துக்கோங்க. அவங்களோட மொபைல் நம்பர், அவங்களோட முகவரி இதெல்லாமே நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்டெல்லாம் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா சேவ் நெக்ஸ்ட் ஸ்டெப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு. ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் உறுதிமொழி டிக்ளரேஷன் பேஜ்குள்ளே வந்திருப்பீங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு உறுதிமொழியும் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஸோ படித்து பார்த்துட்டு கிளிக் பண்ணுங்கள். அகைன் நான் தான் சொல்கிறேன், எல்லாத்தையும் ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துட்டு தமிழில் இருக்குது தமிழ்லேயே ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லா செக் பாக்ஸையும் வரிசையாக டிக் பண்ணிக்கோங்க. எது டிக் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் டிக் பண்ணாமல் விட்டுருங்க. எதெல்லாம் டிக் பண்ணுமோ அதெல்லாம் டிக் பண்ணிக்கோங்க. ஸோ மோஸ்ட்டாக எல்லாமே டிக் பண்ணுங்க. ஆனால் படித்து பார்த்துட்டு டிக் பண்ணுங்கள். அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. டிக்ளரேஷன் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். அதுக்கப்புறமா உங்களோட அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் 1க்கு 2 தடவை கரெக்டாக இருக்கான்னு இன்னொரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் எடிட் பண்ண முடியாது. அதனால் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா சப்மிட் ஆப்ஷனை ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஓகே பட்டன் இஃப் செலக்டட் அப்ளிகேஷன் வில் பி கன்வெர்டட் PDF அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கப்புறம் எதையும் மாற்ற முடியாதுன்னு, எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா மட்டும் ஓகே கொடுத்துக்கோங்க. அப்ளிகேஷன் சப்மிட் சக்ஸஸ் பண்ணி வந்துடும். ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ அப்ளிகேஷனை நம்ம சப்மிட் பண்ணிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா அடுத்து சலான் ஆப்ஷன் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் பேங்க்கில் இதுக்கு ஆஃப்லைனில் தான் பே பண்ணணும். இந்த சலான்னு கிளிக் பண்ணிங்கன்னா இது வரும். இதை பிரிண்ட் எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு 500 ரூபாயோ 1000 ரூபாயோ எவ்வளோ பணம் வருதோ அந்த பணத்தை நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பே பண்ணிவிட்டு அந்த சலானை எடுத்துகிட்டு வந்து ஃபோட்டோ எடுத்து அப்லோடு பெய்டு சலான் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷனு எவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ணணும்னு வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா வங்கி பத்திர எண் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த சலான் நம்பர் இங்கே என்ட்ரு பண்ணணும். என்ன பேங்க்னால் இந்தியன் பேங்க்கில் தான் போடணும். எந்த பிரான்ச்சில் போட்டிங்க, என்னைக்கு தேதியில் போட்டிங்க, சலானை நீங்கள் ஃபோட்டோவை இங்கே அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ணணும். நாளைக்கு சலான் ஒரு வேளை டவுன்லோட் ஆகிடுச்சுன்னா நான் இந்தியன் பேங்க்கில் பே பண்ணிவிட்டு அந்த சலானை எப்படி ஆன்லைனில் அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன். மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வேணால் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நீங்கள் சலான்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்தியன் பேங்க் வெப்சைட்டுக்குள்ளே போகுது. பட் ஆனால் சர்வர் எரர்னு தான் காட்டுது, எந்த சலானும் காட்ட மாட்டேங்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக சலானை நீங்கள் ஆஃப்லைனில் போய் பேங்க்கில் பே பண்ணி தான் அப்லோட் பண்ணணும். நாளைக்கு ஒரு வேளை ஓப்பன் ஆயிடுச்சு, திங்கக்கிழமை காலைல 10 மணிக்கு மேலே சலான் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா சலானை கொண்டு போய் பேங்க்கில் பே பண்ணிவிட்டு அதில் எந்தெந்த டீட்டெயில்ஸை அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றிலாம் நான் கன்ஃபார்மாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்யர்மெண்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். இதை நான் தெளிவாக அப்ளை பண்ண கொடுத்துருக்கேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் இதில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.